வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நடிப்பு தொழிலுக்கு வந்தாலே திருமணத்தின் மீது பல நடிகைகளுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தான். பல நடிகைகளை பார்க்கலாம், பிரம்மச்சரியமான கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருந்து விடுகிறார்கள், பிறகு இறந்து விடுகிறார்கள். இறக்கிறப்ப பேட்டி கொடுக்குறாங்க, நான் கல்யாணம் செய்து கொள்ளாமல் போய்விட்டேன், நீங்களும் அதே தவறை செய்து விடாதீர்கள். அப்புறம் சில நடிகை இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு குழந்தை 2 குழந்தைய வச்சு அவங்க வாழ்க்கையை வச்சு அப்படியே ஒப்பேத்திட்டு போயிடுறாங்க. இன்னும் சில நடிகைகள் இருக்கிறாங்க, ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியது ஒத்து வரலையா உடனே டைவர்ஸு, அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டியது அவனையும் டைவர்ஸு, அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டியது அவனையும் டைவர்ஸு, அப்புறம் கடைசியில் ஒன்றுக்கு விளங்காமல் ஒருத்தன் மாட்டுவான், அவனை வச்சு குப்பை கொட்ட வேண்டியது. இது வாழையடி வாழையாக ஒரு 80% நடிகளுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலில். பொதுவாக அந்த விவாகரத்து அப்படிங்கிற வார்த்தை சினிமா உலகில் நடந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் தொத்தி கொண்டது. எங்கு பார்த்தாலும் விவாகரத்து விவாகரத்து விவாகரத்து. அதுக்கு முன்னாலே நடந்திருக்கு, இல்லாமல் கிடையாது. பட் அந்த அளவுக்குலாம் மிக பெருசாக ஒன்றும் இல்லை. திரும்பவும் சேர்த்து வைத்தால் சேர்ந்து வாழ்ந்து கொள்வார். ஆனால் இன்றைய பெண்கள் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அந்த நடிகை அப்படி ஆயிட்டா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் விவாகரத்தை இன்றைய பெண்கள் தைரியமாக செய்கிறார்கள். அப்படிங்கிறப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னைக்கு தெரியாது. ரத்தம் சுருன்னு ஓடும் போதில் தெரியாது, வத்தி போச்சுன்னா தெரிஞ்சிடும். அப்போ ஆணுடைய ஒரு துணையின் விளைவு, குழந்தை இல்லாமல் இப்படியே போயிட்டோமே, கல்யாணம் இல்லாமல் இப்படியே போயிட்டோமே, நமக்கு எந்த ஒரு நாதியும் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் 30-40 வருடங்களுக்கு பின்னால் வந்தப்போ என்ன பண்ணும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கள்ளக்காதலுக்கு கூட ஒரு ஆண் கிடைக்க மாட்டான், ஓப்பனாகவே சொல்கிறேன். அதனால் கல்யாணம் என்று வருகின்ற பொழுது பலருக்கு அமையும், பலருக்கு அமையாது, அதுதான் உண்மை. அதற்காக கல்யாணம் கூடாது என்பதல்ல. அதை இன்றைக்கி பல நடிகைகள் மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி ஐஸ்வர்யா லட்சுமி அப்படிங்கிற நடிகை ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல ஸ்ருதிஹாசன், கமல்ஹாசனுடைய பொண்ணும் பேட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா, எனக்கு கல்யாணத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் ஆண் பெண் உறவு தேவை, ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை, அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான், மற்றபடி கல்யாணம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா திருமணத்தில் 2 பேரும் சேர்றப்ப நிம்மதி இல்லாமல் போகுது. அதாவது திருமணம் செய்து கொள்ளும் எனக்கு அந்த எண்ணமே இல்லை. ஏன்னு கேட்டால் கல்யாணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்ருதிஹாசன் சொன்னார். அதே தான் இப்போ நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துருக்கார். அது மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது கல்யாணம் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா கல்யாணம் செய்து கொள்ளும் எனக்கு எண்ணமே இல்லை. அதே நேரத்தில் கல்யாணம் செய்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, ஏன்னா அதில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் ஆணுக்கு ஒரு பெண் துணை தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை தேவை. அப்படிங்கிறப்ப அது திருமணம் அப்படிங்கிறப்ப 2 பேரும் திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போயிட வேண்டிதான். அதாவது திருமணம் இல்லாத உறவு சிறந்தது, திருமணம் இல்லாத உறவு சிறந்தது அப்படின்னு நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. அது பல பெண்களால் அப்படியே பகிரப்பட்டு இன்றைக்கி அது மிகப்பெரிய வைரலாக போச்சு. குறிப்பாக இதை ஆண்கள் அதிகமாக பகிர்ந்ததாக தகவல் இல்லை. அப்போ பெண்களுடைய மனோநிலையை இப்படிப்பட்ட நடிகைகள் கெடுக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சம்பவம் இதில் இருக்குது. கட்டாயமாக இதை பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது, அவர்களும் தவறான ஒரு எண்ணத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல். என்னப்பா, நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியே கல்யாணம் வேணான்ட்டாங்க, லிப்பிங் டூதர், அப்புறம் கள்ளக்காதலியாக வாழ்ந்துட்டு போகலாம், அப்புறம் மற்றபடி இன்னொருத்தவனு வப்பாட்டியா சைடாக சின்ன வீடாக வாழ்ந்துட்டு போயிடலாம்,
கல்யாணம் தேவையில்லை. ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவன் இல்லாட்டி இன்னொருத்தவன், அவனுக்கு அதே மாதிரி இவன் இல்லாட்டி இன்னொருத்தி, இப்படியே போயிட்டு இருந்தான். அப்படின்னா பல ஒரு ஆணுக்கு பல பெண்ணுடைய தொடர்பு, ஒரு பெண்ணுக்கு பல ஆணுடைய தொடர்பு. அப்படிங்கிறப்ப இந்த கலாச்சாரம், பண்பாடு, அப்புறம் பல நோய்கள் வரும். இதெல்லாம் பின் விளைவுகள். இதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி நடிகையெல்லாம் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க. எவ்வாறு இது ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பார்க்குற சமயத்தை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க நடிகைங்க. ஆமாம், அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மீட்டுங்கிறாங்க, மற்றபடி ஹேமா கமிட்டி இதெல்லாம் பார்த்த சமயத்தில் ஒரு நடிகையினுடைய நிலைமை என்ன, நடிக்க வரும்போதில், நடிப்பதற்கு முன்னால் அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சு போச்சு. மீட்டுவில் கிழிகிழின்னு போச்சு. அப்படிங்கிற சமயத்தில் அப்போ ஒரு பெண்ணுடைய நிலைமை என்ன, ஒருவேளை இவர் அதன் அடிப்படையில் பயப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வருது. பல ஆண்களோடு கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து நடிக்கக்கூடிய சமயத்தில் இதை எவ்வாறு ஒரு ஆண் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற சமயத்தில் அப்போ அவன் சொல்லுவான், நடிக்க போகாதடி அப்படின்பான். அப்போ பிரச்சனை, உடனே டைவர்ஸ். இந்த மாதிரிலாம் பல விதமான விஷயம். சில நடிகைகள் இருக்கிறாங்க, கணவன்மார்கள் ஒத்துக்கொள்கிறார். சில நடிகைகள் ஒத்துக்கிறாங்க, சரிங்க நான் நடிக்க போல, கட்டி பிடிக்காமல் முத்தம் கொடுக்காமல் நடித்து கொள்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி. நடிகை சினேகாலாம் அப்படி தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமாக, ஜோதிகா, அந்த மாதிரிலாம். அதை மீறி பல நடிகைகள் என்ன பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. குத்தாட்டம், கல்யாணத்துக்கு பின்னால் குத்தாட்டம் போடக்கூடிய நடிகை இன்றைக்கி இருக்கிறாங்க. அதை கணவன் என்ற முறையில் அவன் பார்க்கக்கூடிய சமயத்தை அவன் என்ன நினைப்பான், அதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அந்த படத்தை பார்க்கும்போது என்ன நினைக்கும் அப்படிங்கிறது பலவிதமான கேள்வி இன்னைக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் கல்யாணம் வேணாங்கிறாங்க. இதுதான் ரகசியம். அதே நேரத்தில் பலவிதமான ஆண் தொடர்பு அங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சினிமாவில். அப்படிங்கிறப்ப அதை அப்படியே அனுபவிச்சுட்டு அடுத்தவனுக்கு ஒரு கள்ளக்காதலியாக, ஒரு ஸ்டெப்னியோ, சின்ன வீடாக, ஒரு லிவிங் டுகெதராக, ஒரு வப்பாட்டியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் ஐஸ்வர்யா லட்சுமி சொல்கிறார். என்ன சொல்கிறார், திருமணம் இல்லாத உறவே சிறந்தது. உறவு வேணுமா, ஆணுக்கு பெண் வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணுமா. ஆண் துணை இல்லாமல் பெண் வாழ முடியாது, பெண் துணை இல்லாமல் ஆண் வாழ முடியாது, அதையும் சொல்கிறார். சொல்லிட்டு திருமணம் இல்லாத உறவே சிறந்தது. இது என்னது, நல்லா யோசிக்கணும். கூழும் குடிக்கணும், மீசையிலையும் ஒட்டக்கூடாது. மீசையிலையும் ஒட்டக்கூடாது, ஆனால் கூழும் குடிக்கணும். கூழு வேணுமா, மீசை வேணுமா? இயற்கை அதை தான் கொடுக்கும். அதை பல நடிகைகள் புரிந்து கொள்வதில்லை. இது மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தனமான பெண்கள். நம்ம சமுதாயத்தில் பல பெண்கள் இருக்கு, நடிகை தவிர நிறைய பெண்கள் இருக்காங்க. உண்மையிலே இது தவறான ஒரு கருத்து. சரி, அப்படியே அவர் சொன்ன மாதிரி ஆணு பெண்ணு சேர்ந்து வாழ விட்டுறோம், முடிஞ்சு போச்சு. கள்ளக்காதலி, இவனுக்கு அவன் கள்ளக்காதலன். ஆமாம், அவளுக்கு இவன் கள்ளக்காதலன் சைடில் வச்சிருக்கிறா. இவனுக்கு அவன் வப்பாட்டி, அவனுக்கு இவ சின்ன வீடு, லிவிங் டுகெதரு. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு பிரிவுங்கிறப்ப எந்த கேள்வியும் வராது. கர்ப்பம்னா எந்த கேள்வியும் வராது. கர்ப்பமானால் என்ன பண்ணுவீங்க? அப்போ அது ஒரு தகராறு வருமா? அப்போ கர்ப்பம் ஆகாமல் உறவு கொள்ள வேண்டும், அது ஒரு கான்செப்டை உட்காரும். அப்படி தான் பண்ண முடியும். கர்ப்பமாகாமல் கடைசி வரைக்கும் உறவு வச்சுக்கிட்டு கர்ப்பமாகாமையே போயிட வேண்டியதான். அப்புறம் கர்ப்பம் உண்டானால் அதை ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படிங்கிறத சில அந்த நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அதுக்கெலாம் தீர்வு சொல்ல முடியாது. அதெல்லாம் முடியாது. கர்ப்பமாயிட்டா என்ன பண்ண முடியாது, தாலியை கட்டிடுறதா? அப்போ மட்டும் ஏன் கல்யாணம் வருது? புரியுதுங்களா? இந்த மாதிரி நடிகையெல்லாம் கர்ப்பமான கர்ப்பத்தை கிளச்சிருவாங்க. இவங்க தான் சொல்கிறாங்களே, ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. ஆனால் திருமணம் இல்லாத உறவு தேவை. அப்போ அந்த ஆண் ஏமாற்றிட்டானா, அப்போ இங்கே ஏமாத்துறது வேலையே கிடையாது. ஏமாற்றம் என்பது கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கைக்கு தான் உண்டு. தாலியை கட்டிட்டான், 10 பேர் கையெழுத்து போட்டான், 10 பேர் பார்த்துட்டாங்க, வக்கீலாக இருந்தாங்க. ஆமாம், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சாட்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு நேரம் முடிக்கிறப்ப அவன் இல்லைங்கிறப்ப அவன் இவனை விட்டு ஓடும்போது, அவன் இவளை விட்டு ஓடும்போது அந்த மனசாட்சி பேசும். அதுதான் துரோகம். ஆமாம், அப்படிங்கிறப்ப யோசிப்பாங்க, என்னடா சமுதாயம் நம்மளை என்ன நினைக்கும்? ஓட முடியாது. அதுதான் திருமண பந்தம். திருமண பந்தம் எதற்கு? ரிஜிஸ்டர் மேரேஜ் எதுக்கு? வக்கீல் முன்னால்
கையெழுத்து போட்டு 4 பேரை வக்கீலை வச்சு கையெழுத்து போட்டு சமுதாயத்தின் முன்னால் 1000 பேர்த்துக்கு சோத்தை போடுறது எதுக்கு போடுறது? இதுக்கு தான். அவன் இவனை விட்டு ஓடிட்டான் அப்படின்னா கப்புன்னு பிடிக்கிறது தான். அப்போ திருமண பந்தம் என்பது பெண்ணுக்கு தான் பாதுகாப்பு, ஆணுக்கு இல்லை. பெண்ணுக்கு தான் இதை பல பெண்கள் உணர்வதில்லை. ஆமாம், அதெல்லாம் உணராமல் ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. ஆனால் திருமணம் இல்லாத உறவு தேவை. இது என்ன இது கூத்து? ஏதோ பழமொழி சொன்ன கதை. எல்லாமே தேவை, ஆனால் அது மட்டும் வேணாம் அப்படின்னு ஒரு பச்சோந்தித்தனமான ஒரு பச்சாபாத்தனமான ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி ரொம்ப சுயநலமான ஒரு கருத்துங்க இது. பல பெண்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. நடிகை ஐஸ்வர்யா நாய்க்கு மட்டும் இல்லை, நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு மட்டும் இல்லை. இது மாதிரி நிறைய பெண்கள் இன்றைக்கி உருவாயிட்டாங்க. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. கலாச்சார சீரழிவு இருக்குது. கலாச்சாரத்தை விடுங்க, கலாச்சாரம் பண்பாட்டை விடுங்க. இது ஏமாற்றுவதற்கு உண்டான வழி இருக்குது. குழந்தை உண்டான யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவன் பாட்டுக்கு அவன் கல்யாணமாக அவன் போயிட்டான்னு வச்சுங்க, இவன் பாட்டுக்கு நடிகைங்கிற பேரில் வளர்த்திக்கிட்டு போனான்னு வச்சுங்க, அப்புறம் அந்த பையனுக்கு பொண்ணு இல்லை அந்த பெண்ணுக்கு ஆண் இன்னொருத்தன் எப்படி தருவான்? யாருக்குடா பிறந்துன்னு கேள்வி கேட்குறப்ப அந்த நடிகை மாட்டிக்கோளா இல்லையா? அப்படிங்கிறப்ப ஒரு நிம்மதி இருக்காது. பிறரிடம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கார். 4 பேர் பேசுவான். அந்த நடிகை இருக்காப்பா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, யாருக்கு பிறந்ததுன்னு அவளுக்கே தெரியல. அவள் சொல்கிறா, ஆனால் கல்யாணம் ஆகலை, குழந்தை பெற்றிருக்கிறான். இந்த மாதிரிலாம் ஒரு உல்ட்டா புல்ட்டா பேசக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் ஏற்படும். அதனால் இந்த மாதிரி கருத்துக்களை ஆமாம் நான் சொல்லிக் கொடுது. ஆமாம், சாதாரண பெண்கள்லாம் ஏற்றுக்காதீங்க. சும்மா நடிகை பேசுகிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நடிகை பேசுகிறாங்க, அது அவங்களுடைய சுயநலம், அவ்வளோதான். சுயநலமாக பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. எவனையும் வச்சுக்கிட்டு சைடில் வச்சுக்கிட்டு லிவிங் டுகெதர், கள்ளக்காதலன், ஸ்டெப்னியாக சின்ன விடாது அப்படியே போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எவனுக்காக ஒரு பிள்ளையை பார்த்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய வாழ்க்கை வேறங்க. ஆனால் குடும்பத்தனம் அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் படித்த பெண்கள் இதை செய்யக்கூடாது. கலாச்சாரம் பண்பாடுங்கிறத பற்றி நான் பேசுகிறேன் இந்த இடத்துல. பொதுவாக உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா திருமணம் உறவு தான். திருமண உறவு தான் பாதுகாப்பு. இல்லாவிட்டால் ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஏமாற்றி விடுவான், ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஏமாற்றி விடுவான். ஆமாம், அதே நேரத்தில் உங்களுக்கு கர்ப்பம்னு வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் கர்ப்பத்தை இந்த மாதிரி திருமண உறவில் கர்ப்பத்தை கலைக்க அவனே சொல்லிடுவான். நீங்களே கலைச்சிருவீங்க. நீங்களே மனசாட்சி உங்களுக்கு உடுத்தும் இல்லையா, என்னடா கர்ப்பமாகி போச்சு, கலைச்சிருவஞ்சு போட்டு எவனால் உருவானது அவன்கிட்ட சொல்லாமல் நீங்கள் கலைச்சிருவீங்க. ஆமாம், மனசாட்சி பேசும்ல. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டணும், காரி துப்பிடுங்க. ஆமாம், அதனால் ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. அதற்கு பாதுகாப்பானது திருமணம் கொண்ட உறவே. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.